புதிதாக ஒரு விஷயம் பரபரப்பா இப்ப பேசப்பட ஆரம்பித்திருக்கிறது. அதாவது இலங்கையில 12 வயசுக்குட்பட்ட குழந்தைகள், சிறுவர்கள் கையடக்க தொலைபேசியை வைத்திருப்பதற்கோ அல்லது பயன்படுத்துவதற்கோ தடை விதிக்கிறதற்கான ஒரு சட்டத்தை அமுல்படுத்துவது தொடர்பாக அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக சிறுவர்கள் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் மாணவர்கள் மத்தியில ஒரு கூட்டத்துல உரையாற்றும் போது சொல்லியிருக்காங்க. මේ ෆෝන් එක විස බීජයක්. පුතාලගේ මොලේ සෛලවලට විශාල විනාශයක් සිද්ධ වෙනවා. ඔස්ට්‍රේලියාව චීනය වගේ රටවල් ෆෝන් එක තහනම් කරලා තියෙන්නේ ළමයින්ට. අපිත් යෝජනා කරනවා පාසල් ළමයින්ට දුරකථන තිරය තහනම් කරන්න. අවුරුදු 12ට අඩු කිසිම ළමයෙකුට දුරකථනය දෙන්නේ නැහැ කියන තීරණය අපි එනවා. இது இன்று நாள்ல மாலை நேரத்துல இருந்து பெருசா பேசப்படுற ஒரு செய்தியாக மாறி இருக்கு. அவங்க இதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் இதனால பெரியளவா மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க, படிப்புல கவனம் இல்லை, நிறைய நேரத்தை இதுல செலவழிக்கிறாங்க, இதனால அவங்களுடைய மூளை வளர்ச்சி பாதிக்கப்படுது, இதனால மன அழுத்தம் அதிகரிக்கிறது, மாணவர்களுடைய கவன சிதறல் என்று பல தரப்பட்ட விஷயங்கள் இதுல இருக்கு. புத்தகம் வாசிக்கிறது குறைந்து போய்விட்டது. இதனால 12 வயசுக்குட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசியை வைத்திருப்பது அல்லது பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கிறதுக்கான ஒரு சட்டத்தை அல்லது ஒரு திட்டத்தை அமுல்படுத்த அரசாங்கம் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பல மேலத்தைய நாடுகள்ல பின்பற்றப்படுகின்ற ஒரு சட்டம். ஆஸ்திரேலியா மாதிரியான பல நாடுகள்ல 12 வயசுக்குட்பட்டவர்கள் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்த முடியாது, ஏன் சமூக வலைத்தளங்களையே பயன்படுத்த முடியாது. இந்த மாதிரி பல நாடுகள் பல கட்டுப்பாடுகளை வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டை தான் இலங்கை அமுல்படுத்த போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுதுன்னு தெரியல. இது எப்ப அமுல்படுத்தப்பட போகுது அப்படின்னு கூட தெரியாது. ஆனா இது விரைவில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற அவங்க மாணவர்கள் மத்தியில் உரையாற்றும் போது இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இது அண்மையில கொஞ்சம் பேசப்பட்டது, ஊகிக்கப்பட்டது, இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஊகிக்கப்பட்டது. காரணம் என்னன்னு சொன்னா அதிகளவான மாணவர்கள் இப்பொழுது மன அழுத்தத்தால பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத நம்ம கடந்த வீடியோலையும் பார்த்தோம். அதாவது 160% மாணவர்கள், 100 பேர் எடுத்தா 60% மாணவர்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. இதுல கையடக்க தொலைபேசி பாவனையும் அதிகம். இந்த திட்டம் தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இலங்கைக்கு போதைப் பொருட்களை அனுப்புகின்ற மிக மிக ஆபத்தான 23 வியாபாரிகள், அதாவது போதைப் பொருள் வியாபாரிகள் தொடர்பான தகவல்களை இலங்கை அரசு பெற்றிருக்கிறது. இது தொடர்பான விசாரணைகள் மூலமாக தான் இது தெரிய வந்திருக்கிறது. அதிகமானவங்க இருக்கிற நாடு பாகிஸ்தான், அதே போல இந்தியா, அர்ஜென்டினா, ஈரான் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் தான் இவர்கள். அதிகமாக பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களை அந்தந்த நாட்டு அரசாங்கத்தோடு பேசி இவர்களை கைது செய்யறதுக்கு அல்லது அந்த போதைப் பொருள் வியாபாரத்தை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு அரசாங்கம் இப்பொழுது தயாராகி கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இலங்கையில இருந்த மிக முக்கியமான பாதாள உலகத்தை சேர்ந்தவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் இப்பொழுது வசித்துக் கொண்டிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறவங்களை எப்படி கைது செய்யறது, அவங்களை எப்படி பிடிக்கிறது என்ற தொடர்பாக இப்பொழுது தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. காரணம் என்னன்னா, அவர்கள் தான் அதிகமான குற்றச் செயல்களோடு இங்க மிக நெருக்கமாக செயற்பட்டு கொண்டிருந்தார்கள், செயற்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். கடந்த நாட்களில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டவர்கள், நேபாளத்தில் கைது செய்யப்பட்டவர்களையும் கூட இவர்கள் தான் வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். இவர்களை நேரடியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு அழைப்பதற்கான வேலை திட்டங்களை நடந்து கொண்டிருக்கும் போதுதான் இவர்கள் இலங்கை காவல்துறையால் கைது செய்யப்பட்டாங்க. எனவே இஷாரா செவந்தி கூட ஐரோப்பிய நாடுக்கு தப்பி செல்லதான் இருந்தார். எனவே இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகளுக்கு தப்பி சென்றவர்களாலும் கூட இந்த பாதாள உலகம் இப்பொழுது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐரோப்பிய நாட்டினுடைய சட்ட விதிகளின் படி ஒருத்தரை போய் அந்த நாட்டுக்குள்ள போய் கைது செய்து கொண்டு வர அப்படின்றது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான சட்டத்திட்டங்கள் இருக்கு. கைதிகளை கையளிக்கிறதுல பலதரப்பட்ட கடுமையான நடவடிக்கைகள் அங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இதை கையாள போறாங்க அப்படின்றதான் இப்ப இருக்க பெரிய சவால். எப்படி இருந்தாலும் இவர்கள் தொடர்பான தகவல்கள் இப்பொழுது திரட்டப்பட்டிருக்கிறதாகவும், இவர்கள் எங்கெங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும், இவர்களை எவ்வாறு கைது செய்யறது, எவ்வாறு நாட்டுக்குள்ள கொண்டு வரது அப்படின்ற தொடர்பாக இப்பொழுது ஆராயப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இலங்கையில திருமணம் செய்கிறவருடைய எண்ணிக்கையில பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் கணக்கெடுப்பு புள்ளி விவர திணைக்களம் சொல்லியிருக்காங்க. அதாவது 2021, 2022 இருந்து 23, 23 இருந்து 24, 24 இருந்து 25 இந்த காலப்பகுதிக்குள்ள நடந்த திருமணங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது 2023 இருந்து 25 உள்பட்ட திருமணங்கள் 12,066 குறைஞ்சிருக்கு அப்படின்னு மாதிரி இந்த புள்ளி விவர திணைக்களத்தினுடைய கணக்குல சொல்லப்பட்டிருக்கு. 2022 இருந்து 23 வரைக்கும் 71,140,040 திருமணங்கள் நடந்திருக்கு. 2023 இருந்து
2024 வரைக்கும் 1,51,356 திருமணம் நடந்திருக்கு. 2024 இருந்து 25 வரைக்கும் உள்ள காலத்துல இந்த கணக்குல இருந்து 12,060 திருமணங்கள் 66 திருமணங்கள் குறைந்திருக்கு. இதுக்கு காரணம் வந்து பொருளாதார சிக்கல், வெளிநாட்டு படிப்பு, அதோடு மட்டும் குடும்ப சுமை, இங்க வேலையின்மை, வருமானம் குறைவு, சம்பளம் குறைவு, மேல் படிப்பு, திருமணத்தின் மீது திருமண வயசுல இருக்கவங்களுக்கு ஆர்வமின்மை, பயம், இளையோர் மத்தியில திருமணத்துல எந்த விதமான நாட்டமின்மை, இந்த மாதிரியான பல காரணங்களால திருமணங்களுடைய எண்ணிக்கை, பதிவு செய்யப்படுகின்ற திருமணங்களுடைய எண்ணிக்கை மிக 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 குறைந்து கொண்டு செல்கிறது. ஒவ்வொரு வருஷம் அடிப்படையில பார்க்க போனா இந்த வருஷம் இன்னும் அதிகமாக குறைந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் 300 முதல் 350 விவாகரத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறது, அதாவது மனு தாக்கல் செய்யப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு கணக்கெடுப்பின் படி சொல்ல போனால் ஒரு வருஷம் நடக்கிற திருமணங்களை வைத்து பார்க்கும்போது 470 திருமணங்கள் ஒரு நாளைக்கு நடக்குது. ஆனா 300 முதல் 350 விவாகரத்துக்கள் மனு தாக்கலா செய்யப்படுது. இதுவும் கொஞ்சம் அதிகரித்துக்குன்னு சொல்லப்படுது. இலங்கையில 1500 HIV தொற்றுக்குள்ளானவர்கள் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருக்கு. இது ஒரு பாரதூரமான விஷயமாக பார்க்கப்படுது. அண்மை நாட்கள் அவங்களுக்கு தெரியும், போதைப் பொருளால அதிகளவான பாதிப்புகளும், அதிகளவான கைது நடவடிக்கைகளும், அதிகளவான கொலை சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. பல அமைப்புகளுடைய பலருடைய கருத்துன்னு சொன்னா மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டும், மரண தண்டனையை அமுல்படுத்தணும், இதனாலதான் இதை குறைக்க முடியும், கடுமையான சட்டங்கள் அமுல்படுத்தினா தான் நாட்டில் இந்த தண்டனைகள் இருக்கும்போது தான் இந்த குற்றங்கள் குறையும் அப்படின்ற மாதிரி பல இடங்கள்ல சொல்லப்பட்டது. ஆனா இதற்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்காங்க அப்படின்றத அமைச்சர் ஹர்ஷ நாணயக்காரர் சொல்லியிருக்காரு. மரண தண்டனை சட்டத்தில் அல்லது மரண தண்டனை நடவடிக்கையில எந்த விதமான மாற்றங்களோ அது தொடர்பான எந்த விதமான கலந்துரையாடலோ அரசாங்கத்துக்குள்ள இடம்பெறல. மரண தண்டனை சட்டத்தில் எந்த விதமான மாற்றங்களும் இப்போதைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. காரணம் சொன்னா இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இது மரண தண்டனை அப்படின்றது அதி உச்சகட்டமான ஒரு தண்டனை. இந்த தண்டனையை இலங்கையில இன்னும் நிறைவேற்றாமல் 1976 ஆண்டுக்கு பிறகு நிறைவேற்றப்படாமல் இருக்கு. 800 சொச்சம் பேர், இதுல 826 பேர் இதுவரையில மரண தண்டனை கைதிகளாக இருக்காங்க. இதுல வந்து 5 பாடசாலை மாணவர்கள் உள்ளடக்கியாங்க. இது பரவலா பேசப்படுற விஷயம் அண்மை நாட்களா. இப்படி இருக்கும்போது மரண தண்டனையை நிறைவேற்றுவது அல்லது பாதாள உலக போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பது தொடர்பாக இதுவரையில எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படல, அது தொடர்பான எந்த கலந்துரையாடலும் நடக்கல அப்படின்னு மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இலங்கையை பொறுத்தவரையில இலங்கையில இப்ப 36 சிறைச்சாலைகள் இருக்கு. இந்த 36 சிறைச்சாலைகள்ல 10,500 பேர் தான் சிறையில இருக்கலாம், அதான் அளவு. ஆனா 36,000 பேர் இப்ப சிறைச்சாலையில் இருக்காங்கன்னு பாருங்க, எவ்வளவு 3 மடங்கு பெருசா இருக்கு. இன்னும் நாளுக்கு நாள் இந்த சிறைச்சாலையில போறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறது. இந்த வருஷத்துல மட்டும் போதைப் பொருளால செய்யப்பட்ட வழக்குகள் மட்டுமே 1,90,000 அதிகரித்திருக்கிறது. இந்த வருஷம் முடியும் போது இது 2 லட்சத்தை தாண்டி செல்லும் என்று சொல்லப்படுது. பெரிய ஒரு கணக்காக இது இருக்க போகுது. இதுவரையில் காலமும் இல்லாத அளவான வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட ஆண்டாக இது இருக்கு. அது போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்ட வழக்குகள். எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.